கொஞ்சமா சாப்பிட்டா தன்றான் நிகழ்ச்சி போடுமானாங்க விநாயகர் கோயில் கும்பாபிஷேகமா விநாயகர் வேஷம் போனா வாடான்னு கூட்டு போனாங்க. சரி நேற்று புள்ள தூக்கமே இல்லை. விநாயகர் காட்சி ஊற்றினா இந்த மாதிரிங்க 4 மணி தான் ஊட்டுவாங்க. வந்து குளிச்சுட்டு அப்படியே 5 மணிக்கெல்லாம் வாங்கி வந்துட்டான். அதுக்காக பத்து சாமி உங்களால் பார்த்து நல்லா தூங்கி கொடுக்குது. சரி உறக்கம் அந்த கருப்பு தாய்ச்சி உள்ள வச்சுன்னா எலுமிச்சு பத்தி பாயில் போடுங்க. எப்படா செய்த ஜூஸ் போடுறதுக்கு போட்டா அவ்வளவு கொடுக்குறாங்க. ஜூஸ் போட கல்புறதுக்கு கல்புறம் செஞ்சு போச்சுன்னா நாளைக்கு அவன் மாதிரி கொடுக்குறான். அது யாத்தனமா அழிச்சு வச்சுக்க வேண்டியதான். சும்மா எஞ்சி புகை வந்து என் மூஞ்சி அடிக்குது ஆகும். அதனால எச்சு வச்சுக்கணும். 10 ரூபாய் வச்சுக்க நாளைக்கு பூச்சி போடும்போது போட்டுக்கலாம். போட மாட்டோம். நான் செய்ய வேண்டிய பூஜை வன்னி மரத்துக்கு செய்து விட்டேன். இருந்தாலும் திணிவெளியிலே நமது காஞ்சிபுரம் மாவட்டம் சுப்ரிமேடை கிராம சேர்ந்த மதிப்புக்குரிய ஜி பன்னீர்செல்வம் 42வது வார்டு அவைத் தலைவர் திமுக அந்த அன்புள்ளங்களும் மற்றும் ஈஸ்வரி பன்னீர்செல்வம் அந்த அன்புள்ளங்களும் மற்றும் பி குருபிரசாத் லாவண்யா இவர்களின் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்தோம். அதைத் தொடர்ந்து குருபிரசாத் டிஃபன் சென்டர் மதிப்புக்குரிய செவிலிமேடை சேர்ந்த சரஸ்வதி கோபால் சின்ன பொண்ணு கணேசன் இந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிர் ஒலிக்கும். சிறப்புடனே கண்ட கோட்டம் உண்டு சிங்கார மயிலாட
திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். இந்த வானவராய் கோட்டை ஆளக்கூடிய வல்லவரானுக்கு மனைவியாகும் வல்லவராய் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும். நீவெளியிலே நமது கிராமத்து சார்பாக இங்கே ரோஜா நாடகம் என்ற கலைஞர்களுக்கு இங்கே பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். இந்த மதிப்புக்குரிய எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை பாராட்டி இங்கே நமது அண்ணா எட்டியம்மனுடைய விழாக்குழு சார்பாக இங்கே ஆசிரியர் பிரகாஷ் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடேங்கப்பா அரிஸ் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அந்த அன்புள்ளங்கள் அண்ணா சிவமணி அண்ணா அந்த அன்புள்ளங்க சார்பாக இங்கே முன்னாடி அணித்து மரியாதை. அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடகத்தின் கோடிகிரி மிருதங்க சக்கரவர்த்தி ஜெகஜோதி அவர்களை பாராட்டி இங்கே பொன்னாடி அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தில் மிக சிறந்த முறையில் சிறப்பான முறையில் ராமர் புகழார் கூடிய அண்ணா தோணிமேடு கிராமம் சேர்ந்த சக்கரவர்த்தி அண்ணா அவர்களை பாராட்டி இங்கே பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக அது மட்டுமல்லாம ரோஜா நாடக மன்றத்தில் இசைக்கு உருகார் எதற்கும் உருகார் என்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த முறையில் நல்லதொரு முறையில் இசைக்கருவி வாசித்துக் கொண்டிருக்கும் ஆர்மணி வாசக தேவைக்கூடிய இளாநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அவர்களை பாராட்டி சிவமணி அண்ணா சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் கைத்தலை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடன் இருந்து பெண்ணகர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி அவர்களுக்கு இந்த விழாக்குழு சார்பாக இந்த கைத்தலை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வல்ல சூரவேஷனாக தேர்ந்தெடுக்கும் போலூர் அடுத்த பாலானந்த கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் அவர்களை பாராட்டி இந்த கைத்தலை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனைத்து வேறு கதாநாயகர்கள் கொண்டிருக்கும் விழுப்புரத்தை அடுத்த பொன்னகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஜனார்த்தன் அவர்களை பாராட்டி இந்த கைத்தலை கொண்டாடி வருகிறார்கள். எல்லா நேரத்திற்கும் தலைமை செய்திருக்கக்கூடிய எல்லப்பன் அவர்களை பாராட்டி தம்பி எழிலேசன் மிக சிறந்த முறையில் எழிலேசனை பாராட்டி பொன்னாடை அளித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடகத்தில் மிக சிறந்த முறையில் எல்லா இடங்களையும் சிறப்பாக இருக்கக்கூடிய அண்ணா அட்வொகேட் விநாயகமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அளித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக என்னுடைய ரோஜா நாடகத்தில் மிக சிறந்த முறையில் பெண்வேடம் என்று நடிக்கக்கூடிய தம்பி மணிப்பாங்கராம் சேர்ந்து சுபா அவர்களை பாராட்டி பொன்னாடை அளித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக தம்பி காளிவடம் என்று சிறப்பாக இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கும் அஜித் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக தம்பி என்னுடைய செல்ல பிள்ளை குண்டு பிள்ளை தம்பி பூவரசன் அவர்களை பாராட்டி இங்கே பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக இங்கே தம்பி ராஜசேகர் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக லோகேஷ் பெண்ணிடம் நடிக்கூடிய லோகேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். இதே போன்று இன்னும் மிக சிறந்த பெண்ணிடம் நடிக்கக்கூடிய தம்பி பூபாலன் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அங்கே எங்களுடைய ரோஜா நாடகத்தின் மின்விளக்கு இயல்பு செய்யக்கூடிய ஐயா ராஜசேகர் அவர்களை பாராட்டி பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடகத்தில் ரத சாரையா கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணித்து மரியாதை செய்கிறார்கள். நன்றி நன்றி. அதே போன்று இங்கு வருகை புரிந்திருக்கும் அண்ணா காஞ்சிபுரம் காஞ்சி நாடக யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா
சுதாகர் அவர்களை இங்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய ரோஜா நாடகத்தில் மிக சிறந்த முறை ஒளிபரப்பு செய்யக்கூடிய நமது ஆரணி நாடக யூடியூப் சேனல் தம்பி அருண் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த அந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அண்ணா சிவமணி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி. இங்கே எட்டியம்மனுடைய ஆலயத்தில் மிக சிறப்பாக உடனிருந்து செயலாற்றி கொண்டிருந்த ஐயா அன்பு பெரியவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கக்கூடிய அன்பர் சிகாமணி அண்ணன் அவர்கள் இங்கே ஐயா நாட்டாமைதாரன் மதிப்புரிய நம் தர்மலிங்கம் ஐயா அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்கிறார்கள். அதே போன்று அண்ணா சிவமணி அண்ணா அவர்களுக்கு இங்கே இந்த ஆலயத்துக்கு மிக சிறப்பாக தொண்டு செய்த அவர்களுக்கு இங்கே மரியாதை செய்கிறார்கள். சிறப்போடு திருவிழா செய்து அனைவரும் நின்றார்கள். நல்லபடியாக கோயில் கட்டி முடித்தார்கள், கும்பாபிஷேகம் பண்ணினார்கள். அவங்க எல்லாரும் நாட்டாமல்ல மொத்த பேர் சேர்ந்து பபுநாஸ்கார பூவாச பாடி கட்டப்பை அன்பளிப்பு கொடுத்துறாங்க. ஆலயமானது அன்பு மனது ஆலயமானது அன்பு மனது ஆலயமானது அன்பு மனது ஆலயமானது அன்பு மனது ஒரு மனைவி அன்பா பாதத்தை படுத்துகிறார்.
நீரோட்டம் மாத்தினாங்க. நீரோட்டம் என்னடா இது? புதுசா கோயில் கட்டினாங்கல்ல, ஆமா அவங்க டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. வெட்டியம் பண்ணாலும் ஆனா டெய்லி அபிஷேகம் பண்ணா வீட்டுக்கு போய் தண்ணி தரது லேட் ஆகுமா, அதனால போர் போடணும் நல்ல வேலை தான் அப்படின்னு சிவமணியன் சொன்னாரு. தெய்வீக தொண்டு அதனால நீரோட்ட பார்த்துட்டு வந்துக்கிறோம். நீரோட்டமா ஆ கோயில் எங்க இருக்கு? கோயில் அங்க இருக்குது, இங்க ஒருத்தர் இங்கதான் தண்ணி அதிகமா இருக்குது. அப்படியா? இதாண்டு பாரு, இங்க ஆடுதா, இது ஆடணும், இது ஆடணும். இது ஆடனா தண்ணி அதிகமா இருக்கணும். ஓ இது ஆடுனா தண்ணி அதிகமா இருக்கு. ஆமா, ஆடலனா இங்க தண்ணி இல்ல, இங்க தண்ணி இல்லையா, ஆடுதா பத்தியா, தண்ணி ரொம்ப வச்சு 16,000 தவளை தண்ணி இருக்குது. 16,000 தவளை தண்ணி இருக்குது மொத்தம். இதா சொட்டை அடிச்சுட்டு வரும், இன்னும் ஒரு சீதை சொட்டை அடிச்சிடும். அங்க இருக்குதா ஆரம்பம் அவர் தான் தண்ணி வீடு, தண்ணி அதிகமா. இந்த பக்கம் போனா பாறை பூ, இந்த பக்கம் போனா செங்கட்டு பூ. அது அந்த இடம் தண்ணி அதிகமாகும். அது ஒண்ணுமே இல்லை தண்ணி. அடிக்காதமா மோ 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 அடிக்காதமா மோ விடுமா மோ. யாருக்கிட்ட என்ன குழந்தை போய் நான் தான் யாரு குழந்தை வீட்டுல புள்ள இல்லாத குறைக்கு என்னதான் புள்ளியா வச்சுக்கிறீங்க. தொல்லையா நீ எனக்கு தான் போவே யாரு அம்மா தல் 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 என்னமா தாயானவள் கட்டி பிடிச்சிக்கிறா வருத்தா குழந்தை சொல்றலாம். அம்மா மேரிங்க எனக்கு தெரியாதா டாடி 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 இங்கிலீஷ்ல டாடி அப்பா 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 என்னங்க என்னை அதிவேகமா இடத்த காரியம் சொல்லுங்க. அதிவேகமா இடத்த காலத்துல ரெண்டு மூட்டை வச்சு 2 லாக் சிமெண்ட் மூட்டை வந்துருக்காரு. காவல்காரன் நாய காவல் புறம்போக்கு நாய் போறதுக்கு துணியில வக்கல அந்த பையன் யாரு போய் அடி சொல்லுவாங்க இல்ல நான் போவேன். போய் கேட்டு போவாங்க மடி பாக்கத்துல வந்து பாரு மடி பாக்கத்துல வானவனும் காலங்காட்டி மாடி சாணி தான் வாடி போட்டு பத்து மாடி வச்சுக்கிறான். அதையும் ஒரு மாடு நிறைய வச்சுட்டு அவன் வித்து போட்டுக்கிறான். ஜரிகின் மாட்டிருந்தாரு. ஜரிகின் குளிருக்கு ஒரு கையில மாட்டினா முன்னாடி திரும்பினா இருப்பாரு. அன்னைக்கு போன் வந்துருக்குது. போன் வந்தோன்னு என்ன பண்ணா, ஏன்னா மாட்ட வைத்தா நான் உனக்கு எதுக்குடா கொடுத்தா நீ அது மாதிரி கண்ணு போட்டா குத்துன்னு சொல்லணும். போன் எத்தனை ஏன்னா மாட்ட வச்சா எதுக்குடா என் வீட்டு வந்து போட வந்து போறா. இவ்வளவு பேசுறீங்க. உன் வீட்டுல ஒரு மாடு இருக்குதா? மாடுல புறம்போக்குடா நீ எங்களை மாதிரி வாடா மகாலட்சுமி வீட்டுல இருக்குது ஒண்ணு மாதிரி. ஆமாண்டா யாரு இருக்குது பையன் என்ன வந்து என்ன சொல்றேன் சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் போய் செஞ்சு விடும். வாசனை மலர்கள் அனைத்தும் மலர்ந்து விட்டது. இந்த மலர்களா பறித்த ஒரே மகள் ஒப்பற்ற மகள் அவனாட்சி இருக்கா? பணிந்தேன்
சீரும் சிறப்போடு பல்லாண்டு காலம் மனதார வாழ்த்துங்க. சீரும் சிறப்போடு முட்டி போட்டு என்னடா விளையாட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்ன விளையாட்டு? போய் பரவாயில்ல குஞ்சு பரவாயில்ல எந்த ஒரு குறை இல்லாமல் இருக்கிறார். அப்பா இருந்தாலும் தந்தையில் ஒரு குறை தெரியுமா? என்ன வார்த்தையா? நம்முடைய கோட்டையில் இருக்கும் மன்னிய கருங்காலி மரத்திற்கு ஆறுகால பதிவாக தவறாமல் செய்தது. நம்முடைய மலர் தோட்டத்தில் இருக்கும் மலர்களெல்லாம் மாறிவிட்டது. ஆகையால் காலையில் சென்று விரைவில் மலர்களை பறித்து ஆரமாக கொடுத்து வர வேண்டும். தண்ணீர் கொண்டு வர வேண்டாம். சீக்கிரம் போய் வரவா ஏரியா போலாமா? என்ன அழகுமானது மலர்வனம், ரொம்பவே அழகா இருக்கு. கண்ணுக்கு கண்ணாக, காதலுக்கு வண்டாக, செண்டாக, ஆயிரம் மலர்கள் இருந்தாலும் அதிசயமான மலர்களை பார்த்தாயா? ரொம்பவே அதிசயமா. ஆமாடி, ரோஜா பறி பூத்து குலுங்குது. உண்மைதானே? ஆமா, வண்டுகள் இங்காரம் பாடுவதும்